ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் புதுசாக கண்டென்ட் சேஞ்ச் ஆகிருக்குங்க. அது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஐடிக்குள்ளார லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்குக்கு போனீங்கன்னா டுடே டாஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு கோச் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்குள்ளார டாஸ்க் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போது இதில் பை மோட் இ ஷாப்பிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம். ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அடுத்தடுத்த வாரங்களுக்கு அதில் இருந்த ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அன்இன்ஸ்டால் பண்ணோம். ஏற்கனவே யார் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ வெரிஃபிகேஷன் குரூப்பில் இருந்தவங்க இந்த ஆப்பை செக் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயோ வேறு யாராச்சும் லிங்க்கு கொடுத்தோ நம்ம போய் அதில் இது பண்ணக்கூடாது. இந்த டவுன்லோட் அப்ளிகேஷனுங்கிற இடத்துல இருக்கிறதுல தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப்புக்குள்ளார போய் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் அந்த பேஜுக்குள்ளார போய் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்படி பண்ணினா தான் நம்மளோட மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. வேறு மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளோடது ஆட் ஆகாதுங்க. அது மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோடுக்குள்ளார போயிட்டு ஆப் டவுன்லோட் கொடுத்தது ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டவுன்லோடுக்குள்ளார போனால் இந்த மாதிரி காமிக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படிங்கும்போது ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும், ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கவங்க ஆப்பிள் ஸ்டோர்லேயும் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம். இப்போ என்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் தான், அதனால் கூகுள் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர் போயிடும். அதில் போய் இன்ஸ்டாலுங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆப் இன்ஸ்டால் ஆகிக்கும். முதல்ல இன்ஸ்டால் பண்ணவங்க அதை டெலீட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி தான் நம்ம ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். ஒர்க் பண்ணதுக்கு டாஸ்க் அமௌண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ இது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆனதே அந்த பைமோட் ஆப்பு இப்படி தான் காமிக்கும். அதில் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காமிக்கும். நம்மளோட லொக்கேஷன், கரண்ட் லொக்கேஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. இங்கே இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் லொக்கேஷன் இது பண்ணுமான்னு கேட்குது. அதுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது டர்ன் ஆகிக்கும் லொக்கேஷன். ஓப்பன் பண்ணதை ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அங்கே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அங்கே ப்ரொசீட்னு கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும். அந்த இடத்துல உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர் மொபைல் நம்பர், இன்னொரு மொபைல் நம்பர் வேணும்னா அதுவும் ஆப்ஷன் தான். அது கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட நேம் வந்துருச்சு பார்த்தீங்களா ப்ரொஃபைலில். அந்த மாதிரி தான் இது கம்பல்சரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களோட இது வரும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆப்புக்குள்ளார உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிடர்ஜென்ட் இதுக்குள்ளார போனதே எனக்கு நான் ஒரு இந்த லிக்விடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த லிக்விட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டும் அதோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபுல்லும் நல்லா தெரியுதான்னு செக் பண்ணிக்கிட்டு நல்லா கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அங்கே கொண்டு போய் நம்ம இதை போஸ்ட் பண்ணணும். போஸ்ட்டுங்கிற இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ளார போயிட்டு போஸ்ட்டில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கணும். கரெக்டாக இது லொக்கேட் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த ப்ராடக்டை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு நான் கொடுக்குறேன் ஏரியல் மேட்ரிக்ஸ் லிக்விட் is good, very good for cloth washing அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இது கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான இது ரெகுலர் டாஸ்க்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அமேசானில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டுக்கு 3 ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கணும். அந்த 3 ஹேஷ்டேக்ஸை காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இது பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது போஸ்ட் ஆயிரும். போஸ்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஷேரில் போய் காப்பி லிங்க் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம ரெகுலர் டாஸ்கில் இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே டைட்டிலுங்கிற இருக்க இடத்துல என்னென்னா பை நோட் ஷாப்பிங் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம இது மட்டும் ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துருப்போம், அமேசான்னு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, இது ஷாப்பிங் அப்படின்னு கொடுக்கணும். பை நோட் ஷாப்பிங் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துட்டு கீழே ஃபேஸ்புக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே யூஆர்எல்ல நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுக்கணும். இது நான் லாஸ்ட்டாக பண்ண டாஸ்க் வந்து இன்னும் எனக்கு 7 நாள் ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. அதனால் ஆஃப்டர் 7 days டாஸ்க் பண்ணுங்கன்னு காமிக்குது. இது 7 நாள் ஆனவங்க வந்து இந்த டாஸ்க்கு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கும். This video is sponsored by Buy Note eShopping.